சுவையான காரக்குழம்பு எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறமா கருவேப்பில்லை, ஒரு 10லேருந்து 15 பல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி பழம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்பூனு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சள், இது எல்லாத்தையும் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு எலுமிச்சை சைஸில் புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா கரைச்சிட்டு அந்த புளி தண்ணியை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் இதில் புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி நம்ம ஆட் பண்ணால் போதும். இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் இது ஹை ஃப்ளேமில் நான் வைக்க போகிறேன். ஸோ நல்லா கொதி வரட்டும். நான் இதை கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காக நம்ம இந்த குழம்பை ரெடி பண்ணுறோம். ஸோ அதனால் நான் ஒரு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷம் விடுறேன். நல்லா அதுவே திக்காய் வரும். குழம்புக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி அதையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். அந்த வாசனையும் நம்ம குழம்புல நல்லா இறங்கிடும். ஸோ நம்ம குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக திக்காயிட்டே வருது. ஸோ இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்மளோட குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ரைஸுக்கு இல்லை தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். மணக்க பூண்டு போட்ட காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you all in the next video. Bye.